இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் வி.கே. சசிகலா அவர்களும் கூட்டணி அமைத்து 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திப்பது என்று ஒப்பந்தம் போட்டதற்கு பிறகு இப்பொழுது பலர் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அன்புமணி தரப்பு ஓட்டுக்களை பிரித்து அண்ணா திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக, ஓட்டுக்களை பிரித்து அன்புமணியை தோற்கடிப்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் சசிகலா அவர்களும் கூட்டணி அமைத்தார்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு இதே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணியில் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த பொழுது ஏன் தோற்றார்கள் என்ற கேள்வி எழுகிறது. சரி, அது ஒரு புறம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணிக்கு போனால் வெற்றி பெற முடியாது என்று மருத்துவர் ஐயாவிற்கு நெருக்கடி கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து அன்புமணி அவர்கள் போட்டியிட்டார். அன்றைக்கு அவர் போட்டியிட்ட 10 நாடாளுமன்ற தொகுதியிலும் தோல்வியை தழுவினார்கள் என்ற கேள்வி எழுகின்ற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அண்ணா திமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி என்பவர் கோவை மாவட்டத்தை சார்ந்தவர். அவ்வப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பேசிக் கொண்டிருப்பார். அவர் நேரத்திற்கு தகுந்தார் போல் நிறம் மாறுவார். அவர் இப்பொழுது என்ன கேட்கிறார்? 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை வன்னியர் சமூகத்திற்கு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 10.5% இட ஒதுக்கீடு தான் தீர்மானித்தது. வன்னியர்களுக்கு 10.5% இட ஒதுக்கீட்டை சசிகலா எதிர்க்கிறார். இப்பொழுது மருத்துவர் ஐயாவுடன் கூட்டணி வைத்த காரணத்தால் சசிகலா 10.5% இட ஒதுக்கீட்டிற்கு எதிராக இருக்க மாட்டார் என்று சொல்ல முடியுமா? மருத்துவர் ஐயாவிற்கு ஜீவாதார கொள்கை, மருத்துவர் ஐயாவின் அடிப்படை சித்தாந்தம் வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீடு. இப்பொழுது சசிகலா அவர்களுடன் கூட்டணி வைத்து விட்டதால் மருத்துவர் ஐயா 10.5% இட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாரா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அவர் எழுப்பியிருக்கிற இந்த கேள்வி மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது நியாயமாக நேர்மையாக எழுப்பப்பட்ட கேள்வியாக தெரியும். அவர் எழுப்பி இருக்கின்ற அந்த கேள்வியை சற்று உள்ளே சென்று ஆராய்ந்து பார்த்தால் எவ்வளவு சூழ்ச்சி அதிலே இருக்கிறது, எவ்வளவு சூது இருக்கிறது என்பது தெரிய வரும். இந்த கே.சி. பழனிசாமி போன்றவர்களெல்லாம் ஏதோ இத்தனை நாட்கள் வன்னியருடைய இட ஒதுக்கீட்டிற்கு இவர்கள் ஆதரவாக இருந்ததைப் போலவும், வன்னியர்கள் இட ஒதுக்கீட்டிற்கு இவர்கள் தொடர்ந்து போராடியதைப் போலவும், இன்றைக்கு வன்னியர்கள் மீது பாசம் இருப்பதைப் போல இவர்கள் காட்டிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய வெளி வேஷம். இரண்டாவதாக, மருத்துவர் ஐயாவும் சசிகலாவும் கூட்டணி வைத்தது தேர்தல் வெற்றிக்காக. இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயாவும் சசிகலா அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் யாரும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. 10.5% இட ஒதுக்கீட்டை தாண்டி அனைத்து தமிழ் சமூக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு தீர்வு காண்பதற்கு இன்னொரு சமூக நீதிக்கான அடையாளம் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் அவர்களுக்கு இட ஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதியின் அடிப்படை சித்தாந்தம். அதை நிறைவேற்றுவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை.
அதிமுகவிலிருந்து சசிகலா வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு கே.சி. பழனிசாமியுடைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகத்திற்கும் இட ஒதுக்கீடு கொடுத்திருக்கலாம். அப்பொழுது வன்னியர்களுக்கு தனியாக 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. இந்த உண்மையை மறைத்துவிட்டு வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீட்டை மட்டும் வைத்து 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடித்ததை போல இன்றைக்கு அதே அரசியலை கையில் எடுத்து அமுலில் இல்லாத வன்னியர்களுக்கான 10.5% இட ஒதுக்கீட்டை பேசி மருத்துவர் ஐயாவையும் சசிகலாவையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற முயற்சியின் வெளிப்பாடுதான் கே.சி. பழனிசாமி போன்றவர்களெல்லாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைவருக்கும் இட பங்கீடு சாத்தியம் என்று ஒரு நிலை ஏற்படுமானால் எந்த ஜாதிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை பற்றி கே.சி. பழனிசாமியும் பேச மாட்டார், எடப்பாடி பழனிசாமியும் பேச மாட்டார். ஏன் இப்பொழுது அன்புமணியே பேச மறந்து விட்டார் அல்லது மறுத்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, இன்னும் சொல்ல போனால் வன்னியர்களோ முக்குளத்தோர் சமூகமோ மீண்டும் அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இந்த 10.5% இட ஒதுக்கீட்டை மையமாக வைத்து அரசியல் மோசடியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட கே.சி. பழனிசாமி போன்றவர்கள் நடத்துகின்ற அரசியல் வேசித்தனம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.